அன்பு நேயர்களுக்கு இந்த மிதமான காலை பொழுதில் இறைவன் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு மொழி அறிவியலை பற்றியுள்ள சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் அதுக்கு லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நோம் சாம்ஸ்கி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மொழியியல் அறிஞர் இருக்கிறார். அவர் யூனிவர்சல் கிராமர் என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார். அந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அந்த குழந்தையுடைய மூளையில் மொழியை உள்வாங்கக்கூடிய ஒரு சாதனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மொழியை அதைத்தான் எல்ஏடி லேட் அப்படின்னு சொல்கிறார், லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைய பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொண்டு விட்டுட்டோம்னு சொன்னோம்னா அந்த குழந்தை எந்த அழுத்தமும் கஷ்டமும் இல்லாமல் அந்த மொழி அந்த சூழலில் உள்ள அத்தனை மொழிகளையும் சீராகவும் சரளமாகவும் தெளிவாகவும் பேச கற்றுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த குழந்தைக்கு வெளிப்புறத்திலிருந்து எந்த அழுத்தமும் கிடையாது. அதுதான் நமக்கு பிரச்சனை. நம்மாலையும் அந்த குழந்தையை போல ஒரு மொழியை உள்வாங்க முடியும். ஆனால் நம்மளால் ஏன் ஒரு உள்வாங்க முடியலைன்னு சொன்னால் குழந்தைக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியாது. கிடைக்கிறதெல்லாம் அதை எடுத்துக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய வயசு வளர 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 எது நமக்கு முக்கியமாக தெரியுதோ அதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். எது முக்கியமாக தெரியலையோ நம்ம மூளை அதை ஏற்றுக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டா? அப்போ மனிதனுக்கு ஒரு தூண்டுதல் தேவை. அதை இங்கிலீஷில் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டிவேஷனுடைய அடிப்படையிலாம் மனிதன் ஒரு பொருளை வேணுமா வேண்டாமா, முக்கியத்துவம் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா என்று தீர்மானிக்கிறான். அந்த முக்கியத்துவம் எதனுடைய அடிப்படையில் தேவையினுடைய அடிப்படையில் வருது. அந்த தேவை குழந்தைகளுக்கு இயற்கையான தேவை, நமக்கு இயற்கையான தேவை கிடையாது. நம்ம தேவை இருந்தால் மாத்திரம்தான் எடுப்போம். தேவை இல்லைன்னு நம்ம உணர்றோன்னா எடுக்க மாட்டோம். அதாவது உணர்வின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறோம். இயற்கை குழந்தைய மாதிரி இதுக்கு இங்கிலீஷில் சைமல்டேனியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தேவை 2 விதத்தில் இருக்குது. அதாவது ஃபெல்ட் நீட் அண்ட் சைமல்டேனியஸ் நீட்னு சொல்கிறது. குழந்தைகளுக்கு உள்ளது இயற்கையான ஒரு தேவை. வயசு வந்தவங்களுக்கு பெரியவங்களுக்கு அதாவது உணர்ந்து அந்த தேவையை நம்ம ஒரு தேவையை உணர்ந்தோம், அதனால் நம்ம அதன் அடிப்படையில் சில காரியங்களை செய்தோம். அந்த தேவையை உணரலாம் நம்ம செய்ய மாட்டோம். அப்போ ஒரு மொழியை நம்ம ஏன் கற்றுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு தேவைப்படுறோம். தேவைப்படுறதுனால நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறோமே தவிர தேவைப்படலைன்னா கற்றுக்கிற மாட்டோம். சரி, உதாரணத்துக்கு இங்கிலீஷ் எடுத்துக்கணும். இங்கிலீஷ் படிக்கணும்னு தேவை, நம்ம படத்தான் செய்கிறோம். அப்படி இருந்தும் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் ஒரு 4-5 பேர் பேசுகிறாங்கன்னு வைங்களேன். அவங்க இப்போ அந்த இங்கிலீஷ் மொழியை பற்றி பேசும்போது அதை மாதிரி என்னமோ மலை மாதிரி பேசுவாங்க. மலை மாதிரி பேசி நம்மளுடைய மூளையில் ஒரு அழுத்தத்தை உண்டாக்குறாங்க. அழுத்தத்தை உண்டாக்கணும். அப்பா இவ்வளோ பெரிய மொழியை நம்மளே எப்படி படிக்க முடியும்னு சொல்லி நமக்கு அழுத்தத்தை உண்டாக்குறதுனால அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் நம்ம மொழியை பேச முடியும். நம்ம மொழியை கற்றுக்கிறது கஷ்டப்படுமே தவிர இயற்கையான முறையில் அல்ல. நம்ம அந்த மாதிரி உணர்வு அவரை மாதிரி எந்த மொழியை லேசாக கற்றுக்கலாம் நம்ம உணர்ந்தோம்னு வைங்களேன், லேசாக கற்றுக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ பெரிய இதை நம்ம தலையில் இப்படி ஏற்றி வைக்கணும்னு நம்ம நினைக்கும் போது தான் அந்த மொழியை கற்றுக்க முடியலையே தவிர உலகத்தில் உள்ள எல்லா மொழியும் சமந்தான். எல்லா மொழியும் ஒரே சீராக கற்றுக்கலாம். எல்லா மொழியும் எந்ததுக்காண்டி கற்றுக்குறோம்? கம்யூனிகேஷனுக்கு வேண்டி கற்றுக்கணும். அதாவது அந்த மொழியின் மூலம் நம்ம என்ன செய்யணும், மற்றவர்கள் தொடர்புகளுக்கான கற்றுக்கணும். அவ்வளோதான். அது
மற்றவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சிறிய சாதனம் அவ்வளோதான். வேறு ஏதாவது இந்த இங்கிலீஷ் பெரிய லாங்குவேஜ், தமிழ் சின்ன லாங்குவேஜ்னு சொன்னாலும் அப்படின்னு இல்லை. எல்லா மொழியும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, அதாவது என்ன தேவைன்னா ஒருத்தருக்கு தொடர்பு கொள்வதற்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கான தவிர அப்போ இங்கிலீஷ் பேசினா உயர்ந்தவன், இங்கிலீஷ் பேசாட்டவன், தமிழ் தவன்ற நம்மளை ஒரு தரம் பிரிப்பதற்காக வேண்டி இல்லை. தெரிஞ்சிட்டிங்களா? அப்போது தேவையை, நம்முடைய தேவையை முதல்ல என்ன செய்யணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். தேவையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஒரு லாங்குவேஜ், நம்ம ஒரு மொழியை நம்ம கற்றுக்கிறணும். தேவையை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னோம். அதாவது சில மொழிகள் வந்து மதிப்போம், சில மொழிகளை மதிக்க மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்லணுங்களா, அப்போது ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியை உங்களால் கற்றுக்கிற முடியலைன்னு சொன்னால் அதை மதிக்காததும் ஒரு காரணமாக இருக்கலாம். கேட்டிங்களா? நான் பொதுவாக சொல்கிறேன், நான் எதையும் மொழி அதாவது குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழியை வந்துட்டு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்ன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதை வந்து நமக்கு அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதன் காரணமாகத்தான் அந்த மொழியை கற்றுக்கிற இல்லாமே தவிர கற்றுக்கிற முடியலையே தவிர அந்த மொழி கஷ்டமான மொழின்னு இல்லை. உதாரணத்துக்கு சொன்னோம்னு சொன்னால், நம்ம வந்து தமிழ் பேசுகிறவங்க, நம்முடைய தாய்மொழி வந்து தாய்மொழி. ஆனால் நமக்கு பல பேருக்கு இங்கிலீஷ் அழகாக பேச தெரியும் இல்லையா? அதே இங்கிலீஷ் பேசுகிறவங்க வேறு சில மொழிகளை அவங்களெல்லாம் கற்றுக்கிறீங்கலாம் கேட்டால் அது வந்து பெரிய கஷ்டமான மொழிங்க, அதெல்லாம் எப்படி கற்றுக்குறேன்னு சொல்ல நினைக்கிறான். அதாவது நீங்கள் இங்கிலீஷு கற்றுக்கிட்டுவீங்க, அதே மாதிரி தான் இந்த மொழியும். இப்போ ஒன்றும் அந்த பிரச்சனை என்னென்னா, இங்கிலீஷுக்கு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க, இந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்த நிகழ்ச்சியில் இதுபோல் பல மொழி சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி.